ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு ராகி சேமியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: அணில் ராகி சேமியா ஒரு பாக்கெட் எடுத்துக்கோங்க, பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க, 2 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க, கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஒரு சின்னதாக ஒரு தக்காளி இல்லைன்னா பெருசாக இருந்தால் அரை தக்காளி எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை தேவையான அளவு. இப்போது ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க, இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட அணில் சேமியா கொட்டுங்க. நல்லா கலக்கி விட்டு ஒரு 3 நிமிஷம் இதை ஊற வைங்க. 3 நிமிஷம் போதும், அதிகமாக வேணாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப ஊறினா சேமியா ரொம்ப கொல கொலன்னு போயிடும். இப்போ இந்த தண்ணியை வடிச்சிடலாம். இப்போது இட்லி பாத்திரத்தை வைங்க. அடித்தட்டு வேணாம், மேல் தட்டு மட்டும் வச்சு அடியில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த கழுவி வச்சுருக்க சேமியா இதில் போடுங்க. இதில் வச்சு இதை 5 நிமிஷம் வேக வைங்க. 5 நிமிஷம் போதும், அதிகமாக வேணாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ சேமியா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். இது நல்லா கொஞ்ச நேரம் ஆறட்டும். அப்படியே ஓப்பன் பண்ணி வைங்க. அதுக்குள்ளே இப்போ நம்ம தாளிக்கலாம். வாணலில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நம்ம ஆல்ரெடி சேமியா ஊற வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது சேமியா போடுங்க. நல்லா கிளறி விடுங்க. இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அதனால் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரொம்ப வேணாம், சும்மா லைட்டாக தெளித்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கலருங்க. லாஸ்ட்டாக உப்பு உரைக்குதா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. அப்படி கம்மியாக இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருங்க. ரொம்ப டேஸ்டான ராகி சேமியா ரெடி ஆகிடுச்சு. இது உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள்.